எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலம் நாமமே புகலிடம் என்றும் நீரே. அடைக்கலமும் நாமமே புகலிடம் என்றும் நீரே. சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்த மீட்பும் நீரே. பரிசுத்தம் மீட்பும் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலமும் நாமமே புகலிடம் என்றும் நீரே. உம் சமூகத்தில் பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. உம் சமூகத்தில் பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு பொழுகிடுமே. உம் பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு பொழுகிடுமே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலமும் நாமமே புகலிடம் என்றும் நீரே. அடைக்கலமும் நாமமே புகலிடம் என்றும் நீரே. வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. உம் வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. உம் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வு செழித்திடுவே. வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வு செழித்திடுவே. போதுமானவரே, அப்படி நம்ம எடுத்துட்டு நம்ம ஆண்டவருடைய ஆராதனை நன்மைக்கும் நன்மைக்கும் காரணரே நோக்கி பார்க்கிறோம். போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலமே, அடைக்கலமும் நாமமே புகலிடமே, புகலிடம் என்றும் நீரே. அடைக்கலமும் நாமமே புகலிடம் என்றும் நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே.
மீட்பும் நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்த மீட்பும் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணரே, போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரண நீரே, அடைக்கலமும் நாமமே, புகலிடமென்றும் நீரே, அடைக்கலமும் நாமமே, புகலிடமென்றும் நீரே, அடைக்கலமும் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. என்னுடைய அடைக்கலமே, எங்களுடைய புகலிடமே, எங்களுடைய மறைவிடமே. ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவரே, உம்மை எங்களுடைய அடைக்கலமாய் கொள்கிறோம், உம்மை எங்களுடைய மறைவிடமாய் கொள்கிறோம், உம்மை எங்களுடைய உறைவிடமாய் கொள்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில பெருகு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we worship you, Lord. We praise you, Lord. Hallelujah. நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்தரிக்கிறோம் அப்பா. Oh, we worship you, Lord. We praise you, Lord. Hallelujah. நீரோடை சேடும் மான்களை போல் என் ஆத்மாவும் வாஞ்சித்து கதறுகின்றதே. கர்த்தாவே, என் தாகம் தீர்க்கும் நதியே தீருமே, என் தாகம் உம்மிலே. கர்த்தாவே, என் தாகம் தீர்க்கும் நதியே தீருமே, என் தாகம் உம்மிலே. நீரோடை தேடி மகளை போல் என் ஆத்மா உம்மில் வாஞ்சித்து கதறுகின்றதே. கர்த்தாவே, என் தாகம் தீர்க்கும் நதியே தீருமே, என் தாகம் உம்மிலே. கர்த்தாவே, என் தாகம் தீர்க்கும் நதியே தீருமே, என் தாகம் உம்மிலே. நான் நீரை பாரும் இடம் அதுவே, கவலை நீங்கி நானும் களி கூறுவேன். தூயரே, உம்மை நான் துதித்திடுவேன். என் துணை, என் ஆறுதல் நீரே. தூயரே, உம்மை நான் துதித்திடுவேன். என் துணை, என் ஆறுதல் நீரே. என் செல்வம் நீர், என் சந்தை நீர். உம்மை போல எவருமே இல்லையே. கர்த்தாவே, என் இதயத்தின் வாஞ்சின் நீ போதும் எனக்கு. கர்த்தாவே, என் இதயத்தின் வாஞ்சை நீ போதும்
வாஞ்சிச்சு கதறுகின்றதே கர்த்தாவே என் தாகம் தீர்க்கும் நதியே தீருமே என் தாகமும் இதே. Yes Lord, கர்த்தாவே என் தாகம் தீர்க்கும் நதியே தீருமே என் தாகமும் இதே. நான் இலை பாருமே இலை பாருகிறேன் கவலை நீங்கி நான் காலி கூறுவேன் சூரியரே உம்மை நான் துதித்திடுவேன் என் துணை என் ஆறுதல். இந்த காலை வேளை அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நான் துதித்திடுவேன் என் துணை என் ஆறுதல் நீரே. உம் பிரசன்னம் என் மகிழ்ச்சி செல்வேன் இதிலும் இன்பம் தேடி நான் கர்த்தாவே நீரே மனமகிழ்ச்சி. Yes Lord, பெரின்பமே. கர்த்தாவே கர்த்தாவே நீர் என் மனமகிழ்ச்சி பெரின்பமே. நான் இலை பாருமிடமாற்றுவேன் கவலை நீங்கி நானும் காடி கூறுவேன் சூரியரே. Oh, we praise you, Lord. என் துணை என் ஆறுதல். வாய்கிற சந்தன மாண்டவரை சோதரிப்போமா துதிப்போமா. ஐயரே உம்மை நான் துதித்திடுவேன் என் துணை என் ஆறுதல். என் துணையே என் ஆறுதலே தூயரே உம்மை நான் துதித்திடுவேன் என் ஆறுதல் நீரே. என் செல்வம் நீ என் சந்தை நீ உம்மை போல எவருமே இல்லையே கர்த்தாவே. என் இதயத்தின் வாஞ்சை நீ போதும். அப்பா அந்த மாதம் நீங்க போதும் கர்த்தாவே. போதுமானவரும் அதிகமானவரே ஏராளமானவரே சாராளமானவரே போதும் நீ போதும் எனக்கு. நான் இலை பாருமிடமாற்றுவேன் கவலை நீங்கி நான் காடி கூறுவேன் தூயரே உம்மை நான் துதித்திடுவேன் என் துணை என் ஆறுதல் நீரே தூயரே. எல்லாரும் அப்படி வாயில சந்து துதிப்போம் தூயரே. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே துதிகளில் பிரியப்படுகிறவரே துதிக்கிறோம். தூயரே துதித்திடுவேன் என் துணை என் ஆறுதல் நீரே தூயரே உம்மை நான் துதிகள் இடமட்டும் சோத்திர மலைகள் ஏறெடுக்கப்படட்டும் என் ஆறுதல் நீரே. நீரோடை சேடும் மான்களை போல் என் ஆத்மாவும் வாஞ்சிச்சு கதறுகின்றதே கர்த்தாவே. என் சாகும் சீக்கும் நதியே தீருமே என் தாகத்தோடு வந்திருப்போம். நான் பாடுவோமா கர்த்தாவே பாபா பாலட்சுமி தீர்க்கும் நதியே
தூயரே உம்மை நான் துதித்திடுவேன் இயேசுவே என்னாருயிரே தூயரே மாமா லட்சுமி நான் துதித்திடுவேன் அப்படியே நம்ம முழங்கால் படினோமா ஹalleluya தூயரே பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ thank you Lord தூயரே உம்மை நான் துதித்திடுவேன் இயேசுவே என்னாருயிரே தூயரே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியில நிரம்பி ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவரை சோதரிவோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன ஆவியானவர் ஹalleluya அவருடைய வல்லமையை விளங்க பண்ண, அவருடைய உதவி ஒத்தாசைகளை அனுப்ப, ஹalleluya அவருடைய பலத்தினால் நம்மளை இடைக்கட்ட ஆண்டவரே இந்த 10வது மாதம் நம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஓ நம்முடைய கரத்தின் கிரியைகள் வெளிப்படட்டும், அற்புதம் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்கள், எங்களை பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் உம்மால் நடைபெறும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. பாபா மால சமமான தீஷ்டாபரி ஓ ஹalleluya 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 நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya தூயரே உம்மை நான் துதித்திடுவேன் இயேசுவே என்னாருயிரே தூயரே உம்மை நான் துதித்திடுவேன் இயேசுவே என்னாருயிரே. உம்மை நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். கிருபை தேவனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். God of grace, we worship and thank you Lord this morning. உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கத்தக்கதான கிருபைகளை இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. Thank you for giving us the grace to come and stand in your presence. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆயுசின் வருஷங்களுக்காக, மாதத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for this month and for the days of our life, Lord. ஒரு நாளை, ஒரு மாதத்தை ஆண்டவரே, ஒரு வருஷத்தை நீங்க கூட்டி கொடுத்திருக்கிறீங்களே. Lord, you added on a day, you added on a month, Lord. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே. You are the one who crowns the years with goodness, Lord. இந்த மாதத்தையும் நன்மையினால் முடிசூட்ட வல்லவராய் நல்லவராய் இருக்கிறவரே. We thank and praise you because you are good and able to crown this month with goodness. காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். Lord, this morning we look unto you, O Father. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். We pray that your presence may cover us, O Lord. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லட்டும். We pray that your presence may go before us, O Lord. பகலில் மேக ஸ்தம்பம், ராத்திரியில் அக்னி ஸ்தம்பம் என்று இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர். Just as you led the Israelites with a pillar of cloud by day and a pillar of cloud by night, எங்களையும் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் we அப்பா. pray, O Lord, that you may lead us, O Father. உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையின் மீதியான பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். Surrender ourselves into your hands. ஆசீர்வதிங்க. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல We பிதாவே. pray that your blessing may be upon us. ஆமென். Amen. Thank you Lord. இந்த காலை வேளையிலும் நம்மளை கூடி வர செய்த தேவாதி தேவனை துதிப்போம். Even let's praise and thank the Lord who has enabled us to come and gather today. எல்லா நன்மைகளுக்கும் அவர் காரணராய் இருக்கிறார். He is the reason for every good thing. இந்த காலை வேளை நம்ம கூடி வந்ததுக்கும் அவர்தான் காரணராய் He இருக்கிறார். is the reason for gathering us together this morning. யாத்திராகமத்தின் புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bibles to the book of Exodus. யாத்திராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Let us read chapter 34 verse 10. யாத்திராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். The book of Exodus chapter 34 verse 10. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும்
எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம வாசிப்போம். The latter part of the verse, let's read together. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு புதிய மாதத்தை நம்ம துவக்கும்போது, as we enter a new month, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து, as we take the word of God, அதல ஒரு பகுதி எடுத்து, as we take a part of the word of God, அவைகளை விசுவாசித்து நாம் ஒரு மாதத்தை ஆரம்பிக்கிறோம். and when we believe it and we begin the month, விசுவாசிப்பதற்கு ஏராளமான வார்த்தைகள் இருந்த போதிலும், even though there are many words for us to believe, ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து நம்ம விசுவாசிக்கிறோம். we should take a specific word to believe it. ஏன் இந்த காரியத்தை செய்யறேன்னா, Why do we do such things? ஒரு மாதத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பம் நல்லா இருக்கணும். When we begin a month, we should begin well. எல்லா காரியத்திலும் ஆரம்பம் சரியா இருக்கும்போது முடிவு சம்பூர்ணமா இருக்கும். Anything, whatever begins well will end well. ஆரம்பமே பிரச்சனை என்றால், If you begin with trouble, அந்த முடிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. there is no need to speak about the end. அதனால தான் தேவாதி தேவன் தன்னை குறித்து சொல்லும்போது, That's why when God Almighty spoke, அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். He introduced Himself as Alpha and the Omega. நான் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறேன். He says, I am the beginning and the end. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்கள் என்று சொல்றார். He says, who can despise a small beginning? ஆரம்பமும் அவரே, He is the beginning, முடிவும் அவரே. and He is the end. அப்ப ஆரம்பிக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஆரம்பிக்கும் போது, So when we begin with the word of God, விசுவாசத்தில் ஆரம்பிக்கும் போது, and when we begin with faith, கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆரம்பிக்கும் போது, when we begin in the presence of இந்த God, மாதம் முழுவதும் அதனுடைய கிருபையை வல்லமையை காண முடியும். in the whole month through you will see the power of God. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், God looks at Moses and says, மோசே, நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். Moses, I am making a covenant with you. அந்த உடன்படிக்கை என்னன்னா, And what is that covenant? பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன்னுடைய ஜனங்கள் மத்தியில் நான் செய்வேன். He says, and all these people among you shall know that the works of the Lord and terrible things that I will do with you. என்னுடைய அதிசயங்களை உங்களுடைய ஜனங்கள் காண்பார்கள். He says the people will see awesome things. என்னுடைய கரத்தின் கிரியைகளை காண்பார்கள். They will see the works of my hand. என்னுடைய செய்கைகளை காண்பார்கள். They will see my deeds. உன்னோடு இருந்து I will be with you. நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்றார். And the works that I do with you will be terrible. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்கிறார். When God gave this promise, He gave it with a covenant. ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன். He made a covenant and He is a God of the covenant. தம்முடைய வார்த்தையை மீறாத தேவன். He never rebels against His அவர் word. பொய் சொல்ல மனுஷன் அல்ல. He is not a man that he should lie, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. nor a son of man that he should தான் change his mind. சொன்னதை செய்வேன் என்பதற்கு அடையாளமாக அவர் உடன்படிக்கை He ஏற்படுத்துகிறார். makes a covenant that he may fulfill what he has promised. இந்த உடன்படிக்கையில சொல்றாரு, He says in the covenant உன்னோடு கூட நான் இருந்து that I will be with you, நான் செய்யும் காரியம் பயங்கரமா and இருக்கும். the works that I do would be awesome. இது வெறும் மோசேக்கு மாத்திரம் அல்ல, This is not only for Moses, எல்லா பரிசுத்தவான்களுக்கும், but for every saint of God. அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற This வாக்குத்தத்தம். is a promise that God gives to everyone who believes. நான் உன்னோடு கூட இருந்து And I will be with you, நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். and the works that I do will be awesome. குறிப்பாக இந்த வார்த்தை எப்ப கொடுக்கிறார் என்றால், When does He give this word? இந்த வாக்குத்தத்தத்தை எப்போது கொடுக்கிறார் When என்றால், did He give this promise? மோசே வாழ்க்கையில் தோல்வி அடைந்த போது, When Moses faced failure in life. ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையே தோல்வியா இருந்தது. All his life was a failure. அவர் என்னைக்கு பிறந்தாரோ அன்னிலிருந்து பிரச்சனை. The day he was born, there was problem. 40 வருஷங்கள் பார்வோன் அரண்மனையில தோல்வி. There was defeat for 40 years அந்த when he தோல்வி lived in the நிமித்தம் palace of Pharaoh. அந்த தோல்வி நிமித்தம் வனாந்திரத்துக்கு வருகிறார். And because of that failure, he
went into the desert. வனாந்தரத்துல 40 வருஷம் தோல்வி. And he was in failure for another 40 years. அந்த தோல்வியின் மத்தியில தேவனால் சந்திக்கப்பட்டு ஊழியத்துக்கு வரார். And because of that failure, God intervenes and he comes into the ministry. பார்க்கிற ஊழியத்திலும் தோல்வி. And again he faces failure. பார்வோன் அரண்மனையில தோல்வி அது ஒத்துக்கலாம். You can agree with the failure that he had in the palace of Pharaoh. வனாந்தரத்துல 40 வருஷம் வீணாய் கழிச்சார் அதை ஒத்துக்கலாம். And you can also agree that he had wasted 40 years in the desert. ஆனால் தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு வந்த உடனே But after receiving the call of God and coming into the ministry, ஊழியத்திலும் ஒரு தோல்வி. there was failure in the ministry. எப்படிப்பட்ட தோல்வினா? If you ask what kind of failure? லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்திட்டு வரார். He was leading millions of people. தன்னுடைய ஆரோன் இடத்துல எல்லா ஜனங்களையும் ஒப்பு கொடுத்துட்டு And he had handed over all the people to Aaron. தேவனுடைய அழைப்பை ஏற்று சீயோன் மலைக்கு போறார். And after receiving the call of God, he goes to Mount Zion. தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்து கொடுக்கும்படி போறார். He goes to Mount Sinai to bring the word of God. ஆனா அப்படி இறங்கி வந்தபோது But when he came down the mountain, ஜனங்களுடைய வீழ்ச்சியை பார்க்கிறார். he sees the fall of the people. அரண்மனையில தோல்வி அடைந்தோம். He knew that he had been defeated in the palace. வனாந்தரத்துல தோல்வி அடைந்தோம். And there was failure in the wilderness. ஆனா இந்த ஊழியத்திலும் தோல்வியா? But he said, what failure in the ministry? தேவன் கொடுத்த கற்பலையை போட்டு கீழ உடைச்சார். So he took and broke the commandments of the Lord. அவ்வளவு விரக்தி அடைந்தார். He was so disappointed. தோல்வியின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். He had gone to the climax of failure. அந்த நேரத்துல தான் தேவன் அவரை சந்திக்கிறார். But God meets him there. மோசே நீ திரும்ப வா. God said, come back, Moses. முந்தின கற்பலகைகளுக்கு ஒற்ற 2 கற்பலகைகளை இழைச்சுக்கொள். You are going to get back those broken tablets of நீ those உடைச்சு போட்ட covenant. முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை நான் திரும்ப அதில் எழுதுவேன். I'm going to write down those tablets again. தோல்வியில் இந்த மனுஷனை உயிர்ப்பிக்கிறார். This man who was in defeat got revived. மீண்டும் அழைக்கிறார். God calls him again. அப்படி அழைச்ச போது தான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி சொல்றாரு. And then God makes a covenant with him and says, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். I will do wonders among your people that no nation has ever seen. எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ தோல்வி அடைந்தாயோ, Among the people that you had been defeated, அதே ஜனங்களுக்கு முன்பாக அதிசயங்களை செய்வேன். among the very same people I am going to do அந்த wonders. அதிசயத்தை நான் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யவில்லை. And those wonders have never been performed among any அந்த nation. அதிசயத்தை உன்னோடு கூட இருக்கிறவர்கள் காண்பார்கள். And the people among you will see those wonders. எந்த ஜனங்க உன்னுடைய தோல்வியை கண்டார்களோ, The very people who saw your defeat, அதே ஜனங்கள் the same people அந்த அதிசயங்களை காண்பார்கள். will see those wonders. என் செய்கைகளை காண்பார்கள். They will see my works. நான் உன்னோடு கூட இருப்பதை They காண்பார்கள். will see that I am with நான் you. செய்யும் பயங்கரமான காரியங்களை செய்ய காண்பார்கள். They will see the awesome things that I do. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி சொல்றார். So God makes a covenant and he says நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். that the deeds, the works that I do will be awesome. இது வெறும் மோசேக்கு மாத்திரம் இல்லைங்க. This is not only for Moses. வேதத்துல தோல்வி அடைந்த அநேகரை சந்தித்த போது இப்படி ஆண்டவர் செஞ்சார். But God did the same whenever he encountered many people in the Bible. வேதத்துல வாழ்வில் முற்றிலும் தோல்வி அடைந்த மனுஷனை பார்ப்போம் என்றால், If you see a person who had completely been in failure and defeat, அவர் யோபு. his name is Job. கஷ்டம்னு வந்த உடனே முதலாவது நபர் அவர்தான். If you say problem, he is the first person. தோல்வின்னு வந்தா அவரை தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். You can take him as a right example when it comes to failure. ஒரே நாள்ல எல்லா விதத்திலும் அவர் தோல்வி அடைந்தார். In one day he was defeated in every way. உலகத்துல எந்த மனுஷனும் இப்படிப்பட்ட ஒரு இழப்பை சந்திக்கல. No man in the world could face such defeat. ஒரே நாள், in one day, ஒன்றன் பின்றாக ஒன்று. one after the other. யோபினுடைய மனைவி சொல்றாங்க, Job's wife said, நீ உயிரோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? what's the use of you living? தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு. Curse God and die. நீ வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை. There is no meaning for you to live. நீ வாழ்வதற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. There is no use of you living. ஒரு காரணமும் இல்லை. There is no reason for ஆனா it. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். God gave such a man hope. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். God said, I will do great things. யோபின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல யோபு சொல்றாரு, The book of
Job chapter 10 verse 9. ஆராய்ந்து Job says, முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். he says that I will do unsearchable things. விசுவாசத்துல பேசுறார். He speaks in faith. ஒரு வெளிப்பாட்டுல பேசுறார். He speaks with a revelation. இன்னைக்கு நீங்களும் நானும் தோல்வியின் மத்தியில வந்திருப்போம் என்றால் Today if you have come with defeat, ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும். you should receive a revelation. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று உண்டாகணும். The word of God should come to you. ஒரு நம்பிக்கை பிறக்கணும். You should faith has to be birthed. விசுவாசம் பலன் அடையணும். Your faith has to be யோபு strengthened. தோல்வியின் மத்தியில சொல்றாரு, Job in the midst of his என் defeat, he தேவன் says ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். that my God will do great things beyond number. என் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். My God will do wonders without number. அதுக்கு காரணம் என்னன்னா, And what is the reason இந்த behind it? முன்பதாக இருக்கிற வசனங்கள். The verses before it says, ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கிறார். he sees the works of God's hand. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை பார்க்கிறார். He sees God's creation. ஆண்டவரிடத்துல வல்லமையை பார்க்கிறார். He sees the power of God. ஆண்டவருடைய பலத்தை பார்க்கிறார். He sees the strength of God. அவர் இதுவரைக்கும் நடப்பிச்ச காரியங்களை பார்க்கிறார். He sees the things that God had done so far. அதிசயமான காரியங்களை பார்க்கிறார். He sees marvelous wonders. பார்த்துட்டு சொல்றாரு, And then he says, என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். he says, my God does great things beyond searching out. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். He does wonders without number. யோபு மாத்திரமல்ல, Not only for Job, சங்கீதக்காரனும் அதை விசுவாசிக்கிறார். even the psalmist believed in it. 128 சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் If என்றால், you turn your Bibles to Psalm 120, தேவனுடைய அதிசயமான காரியங்களை குறித்த ஒரு சங்கீதம். it is a psalm concerning God's mighty deeds. 126 சங்கீதத்துல பார்க்கிறோம், In Psalm 126 we read, சீயோனின் சிறையிருப்பை தேவன் மாற்றும்போது it says, when God changes the captivity of Zion, சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். we were like a person who saw a dream. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய கஷ்டத்தை நீக்கின போது, When God took away the captivity of Zion, அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றின போது, when He turned away the captivity, இது கனவா இல்ல நினைவா? they were wondering if it was a dream or real. பார்க்கிறோம், இது நாங்க சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். They said we were like them that in a dream. எங்களுடைய வாய் நகைப்பினால் நிறைந்தது. Our mouths were filled with laughter. எங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. Our tongue with shouts of joy. அதுக்கு காரணம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். It is because God had done great and mighty கர்த்தர் deeds. பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். And it was said among the heathens that God did great things. இதுதான் மோசேக்கு சொல்றார். This is what God tells Moses. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத பெரிய காரியங்களை செய்வேன். I will do great things that has not been done among any nation. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை காண்பார்கள். Every person among you will know and understand that. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. And this is Christian life. இதுக்கு தான் கர்த்தர் சபையை And வைச்சிருக்கிறார். that's the reason why God has kept the church. எல்லா ஜனங்களும் காண்பார்கள். That all the people shall see. எல்லா ஜனங்களும் சொல்லிக் கொள்வார்கள், And all the people shall say இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். that the Lord has done great things for them. மூன்றாவது வசனத்துல சொல்றாரு, In verse 3 he says, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். the Lord has done great things for இது us நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். and we are glad. ஒரு விசுவாசிக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு காரணம், The reason for the joy of a believer கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை is செஞ்சிருக்கிறார். that God has done great things. அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். God has done wonderful things. நம்முடைய மகிழ்ச்சிக்கு அதுதான் காரணம். And that's the reason for our joy. ஏதோ ஒரு இனிமையான பாடல், It's not just a sweet song ரசிக்கக்கூடிய பாடல், or a melodious ஒரு harmony, அழகான பாடலை பாடுறதுனால அல்ல, or not by just singing a melody ஒரு மேன்மையான அழகான வசனத்தை கேட்பதனால அல்ல, or taking a good verse and meditating நம்ம on it. வாழ்க்கையில் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். We should have experienced them all. ஏன் பாடுறேன்னா, Why do we sing? கர்த்தர் நம்மளை மகிழ்ந்து களிக்கூற செய்து இருக்கிறபடினால். It is because God has made us to rejoice and be glad. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், That's why St. Paul says, இது மதுபானத்தினால் மற்ற காரியத்தினால் வருகிற ஒரு சந்தோஷம் ஆரவாரம் அல்ல, this is not a shout of joy because of drunkenness, இது ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷம். but this is a joy by the Holy Spirit, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தபடியினால் because God has done great
அவர் அற்புதமான காரியங்களை செய்தபடியினால், because God has done wonders, அதனால தான் நம்ம பாடுறோம். that's the reason why we sing, அதனால தான் நாம் பிரசங்கிக்கிறோம். that's the reason why we preach. ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று பிரசங்கிக்கிறோம்னா, Why do we preach that God has done great things? அவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்திருக்கிறார். It is because he has done it to our forefathers. அவர் நமக்கு செய்வார். He will do it to us. அவர் நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். He promises it to us. மோசேக்கு மாத்திரமல்ல, Not only for Moses. சங்கீதக்காரன தாவீதை பார்த்து சொல்றார், He looks at the psalmist David தாவீதே உன்னுடைய வாழ்க்கையில கூட பெரிய காரியங்களை செய்வேன். and says, David, in your life I will do great things. தாவீது யாரா? தன்னுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளை சந்தித்தவர். Who was David? David was a man who lived in defeat. அநேக பிரச்சனைகளை சந்தித்தவர். He faced a lot of struggle. ஆனா அவருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். But still God gave him this promise. ஆனாதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், That's why the psalmist says, புறஜாதிகள்லாம் தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள். the heathens will say that God is among them and does great things. நாங்க மகிழ்ந்து களிக்குறுவோம். We will rejoice and be glad. எங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். God will take away my எங்களுடைய captivity. நாவை கர்த்தர் நகைப்பினால் நிறைப்பார். And God will fill my mouth with எங்களை laughter. மகிழ்ச்சியினால் நிரப்புவார். He will fill me with joy. 2 சாமுவேலின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால், If you turn your Bibles to the book of 2 Samuel, நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். God had promised David that I will do great things. பெரிய காரியங்களை நான் செய்வேன். I will do great things. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து Right from the life of Abraham இந்த நாள் வரைக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். till today, he does great things. 7வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம், In the book of 2 Samuel chapter 7 verse 20, he says, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீரே. he says, for thy word's sake and according to thine own heart hast thou done all these great things to make thy servant know them. தாவீதுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். God had promised that he will do great things for David. நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமா அதை அறிவிக்கிறார். And he had proclaimed it through Nathan. அதனால தான் சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்றாரு, That's why the psalmist says, பெரிய காரியங்களை எல்லாம் அடியேனுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர்களே. Lord, you had said that you have done all these great things to make thy servant known. என்ன பெரிய காரியங்கள்? What are those great things? தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, If you search the life of David, ஆண்டவர் சொல்றார், உன் சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ணுவேன். Lord said, I will establish your throne. உன் வீட்டை கட்டுவேன். I will build your house. உன் குடும்பத்தை கட்டுவேன். I will build your family. உன் ராஜ்யத்தை கட்டுவேன். I will build your kingdom. உனக்கு பின்பதாக உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் உன் சிங்காசனத்தில் அமருவான். And after you, your son Solomon will sit on the throne. உன் வீடும் உன்னுடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் சிறப்பட்டு இருக்கும். Your family and your kingdom will be established forever. உன்னுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கும் என்று Your சொல்றார். kingdom will ever be established. தாவீதின் ராஜ்யம் என்றென்றைக்கு நிலைத்திருப்பது சாதாரணமான காரியம் இல்ல. It is not an ordinary thing to say that David's kingdom will last அவருடைய forever. வீடும் அவருடைய ராஜ்யமும் நிலைச்சிருப்பது சாதாரணமான காரியம் அல்ல. It's not an ordinary thing for his family and his household to stand forever. தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள், There were so many enemies for பிரச்சனை David. மேல பிரச்சனை, He faced problem upon problem. கஷ்டத்தின் மேல கஷ்டம். He faced problem upon problem. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றார், But God looked at such a man. நாத்சான் இந்த எல்லா வார்த்தைகளையும் அறிவித்த போது, And when the prophet Nathan proclaimed all this, தாவீது முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டார். we see that David bowed down to the ground and he worshipped ஏன்னா God. நம்ப முடியாத வாக்குத்தத்தங்கள். Because these were promises that were unbelievable. கர்த்தர் பேசினா இப்படிதான் நம்முடைய உணர்வுகள் இருக்கும். When God speaks, our feelings also would be the same. நம்முடைய செயல்கள் இருக்கும். Our deeds would be the same. அப்படியே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுகிறார். We would just bow down and worship the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். We would thank the Lord. 18வது வசனத்துல பார்க்கிறோம், In verse 18 we read, அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். He says, then went King David in and sat before the Lord, and he said, who am I, O Lord God, and what is my house that thou hast brought me hitherto? தேவனுடைய பிரசன்னத்துல போய் சொல்றாரு, He goes into the
presence of God, அந்த வசனங்கள் வார்த்தைகளை கேட்ட பின்பு, after listening to the word of God, தேவனே என்னை இதுவரைக்கும் நீங்க கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்துறேன். he says, who am I, Lord, that you have brought me thus far? கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த பெரிய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறார். He sees the mighty deeds of God in his life. ஆண்டவரே இந்த காரியங்களுக்கு நான் ஏமாத்துறேன். He says, who am I for all these mighty என்னுடைய deeds? வீடு ஏமாத்துறேன். What is my house? கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமான காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரே. And in verse 19 he says, and this was yet a small thing in thy sight, O Lord God, but thou hast spoke also to thy servant's house for a great while to come. சங்கீதக்காரர் சொல்றாரு, The psalmist says, நீர் எனக்காக செய்கிற காரியங்கள் அற்புதமானவைகள், the things that you do for me are mighty, அதிசயமானவைகள், they are profound, பெரிய காரியங்கள், they are great, அது வெகு தூரமாய் என்னுடைய சந்ததியாய் செய்ய வேண்டிய காரியங்கள், and they are the things that will take a while to come. அவ்வளோ பெரிய காரியத்தை Such a great deed, மனுஷன் முறைமையாய் மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல சொன்னீங்களே. and you have revealed it in the manner of man, பார்க்கிறேன் பெரிய காரியங்களை செய்வேன், that I will do great things. அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னீங்களே. You have promised to do mighty deeds. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லும்போது, When God looked at Moses and யோபு said, பார்த்து சொல்லும்போது, when he looked at Job and said, தாவீதை பார்த்து when சொல்லும்போது, he looked at David and உன் said, சிங்காசனத்தை என்றைக்கு நிலைத்திருக்க பண்ணுவேன், that I am going to establish your throne forever, உன் வீட்டை நிலைநிறுத்துவேன் என்று சொன்னபோது and I am going to establish your அற்புதமான house. காரியங்களை சொன்னார். These are profound things. வெகு தூரமாய் வாழ்நாள் முழுசும் தலைமுறைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சொன்னார். These are the works of God that will be carried on from generation to generation. ஆனா எப்படி சொன்னார்னா, But how does he say? ரொம்ப சிம்பிளா சொன்னார். He says it as a small thing. பெரிய காரியங்களை செய்வேன். Big deeds will be done. நமக்கு பயங்கரமா இருக்குது. For us it is mighty. ஆண்டவர் நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்றார். But God tells it to us that we may understand. பெரிய காரியங்களை செய்வேன். That I will do great deeds. அவர் என்னென்ன செய்வார் என்று சொன்னா அது நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. If God would reveal it, you will not understand it. நம்ம விசுவாசிக்க முடியாது. You cannot believe it. ரொம்ப ஆச்சரியமானது. Because they are too marvelous. ரொம்ப அதிசயமானது. They are so wonderful. எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத, that no other nation or no heathen has ever seen. அற்புதங்களை நான் செய்வேன். That I will do such wonders. உன்னோடு கூட இருக்கிற சகல ஜனங்களும் என் கரத்தின் செய்கைகளை காண்பார்கள். And the people among you will see that the works of my hand. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்றாரே. The Lord says, I will do terrible things and I will be with you. அந்த வார்த்தை எப்படி சொல்றாருன்னா, How does he say it? மனுஷர் முறைமையாக சொல்றார். He says it in the manner of man. ஒரு மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றார். Just as the way a man would speak. ஆனா இந்த வார்த்தை பயங்கரமானது. But these words are terrible. இந்த வார்த்தை அற்புதமானது. These words are awesome. இந்த வார்த்தை அதிசயமானது. These words are wonderful. மோசேயை பார்த்து சொல்றார், God looks at Moses and உன்னோடு says, கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன். I will be with you and do mighty deeds. எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் சில நிபந்தனைகள் உண்டு. Every promise have certain conditions. இந்த 34வது அதிகாரம் யாத்திராகமத்தில் அந்த நிபந்தனைகள் எல்லாம் பார்க்கிறோம். In the book of Exodus chapter 31 we see those conditions. முதலாவது நிபந்தனை விசுவாசம். The first condition is to believe. முதலாவது கற்பலகையை உடைச்சு போட்டாரு. He had broken the first 10 commandments. ஊழியத்துல ஃபெயிலியர். And there was failure in his ministry. ஆனா திரும்ப ஆண்டவர் என்னை எடுத்து நிறுத்துவார். But he knew that God will establish him again. நான் உடைச்சு போட்டதை திரும்ப எழுதி கொடுப்பார். The Lord will write down back what was broken. என்னை எடுத்து பயன்படுத்துவார் என்கிற விசுவாசம். He had that faith that God will use him once again. மனம் திரும்புதல். There was repentance. மோசே ஜெபம் பண்றார் பாருங்க. Moses prayed. மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, It says that Moses had bowed down to the ground ஜெபிக்கிறாரு. with his face down to ஆண்டவரே the earth. இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும். And he pleaded with the Lord for the forgiveness of என்னுடைய sins. மீறுதலை மன்னியும். Forgive my trespass. பார்க்கிறோம், எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. Give me forgiveness. இந்த ஜனங்கள் வணங்கா கடுச்சுள்ள ஜனங்கள். These people are stiff-necked people. ஒரு மனம் திரும்புதல். There was repentance. எந்த வாழ்க்கையில நம்ம மனம் திரும்புகிறோமோ, Whenever we repent in our lives, யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ whenever we repent in our lives, அவங்களுக்கு எல்லாம் பெரிய காரியங்களை செய்யும். God will do great
wonders. விசுவாசம் என்பது மாத்திரமல்ல, It's not enough to believe, மனம் திரும்புதல், but we need repentance. பாவ மன்னிப்பு We கேட்கிறேன். need to for the forgiveness of ஆண்டவரே sin. ஜனங்களை மன்னியும். Lord, forgive the people. மூன்றாவது காரியம் Third, தேவனுடைய இரக்கம். he pleads for the mercy of God. ஆண்டவரே நீ இரக்கம் உள்ளவர். He says, Lord, you are merciful. ஆறாவது வசனத்துல கர்த்தர் அவனோடு கூட பேசுறார். In verse 6, the Lord speaks to him. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு. The Lord looked at Moses and said, ஐந்தாம் வசனம் ஆறாவது வசனத்துல in verse 5 and verse 6, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி the Lord descended in the cloud அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். and stood with him there and proclaimed the name of the Lord. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது When God went before him, அவர் கர்த்தர் கர்த்தர் he proclaimed the Lord இரக்கமும் God, கிருபையும் நீதி சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். merciful and gracious, long suffering and abundant in goodness and truth. மோசே நான் இரக்கம் உள்ளவர், He said, Moses, I am நான் compassionate, கிருபை உள்ளவர், I am gracious, நான் நீடிய சாந்தம் உள்ளவர், I am long suffering, நான் மகா தயவுள்ளவர், I am abundant in நான் சத்தியம் goodness, உள்ள தேவன். and I am the God of the truth. என்கிட்ட இரக்கத்தை கேள், Ask me for mercy, என்கிட்ட கிருபையை கேள். ask me for grace. யாரெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்களோ, Those who ever found grace from God, தேவனுடைய கிருபைக்கு கீழே வந்தாங்களோ, and those who came under the mercy of அவங்களுடைய God, வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். God had done great deeds in their lives. பார்க்கிற விசுவாசம், That is faith, ரட்சிப்பு, that is salvation. அது மாத்திரமல்ல தேவனுடைய இரக்கம், Not only that, the grace and mercy of God. கடைசியாக விடாமுயற்சி. Last of all, there is something that is called unstoppable. பார்க்கிறோம், நிறுத்திராதீங்க. Perseverance. Don't stop. பார்க்கிறோம், விடாமுயற்சி. You need perseverance. ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம், There is a failure at one ஒரு point, காரியத்துல தோற்று போயிட்டோம், and you have failed at a moment. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, But don't come to a conclusion and say, என் that's it. விசுவாச ஜீவியம் முடிஞ்சிச்சு, My life is ended. ஊழியம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்க My கூடாது. ministry is over. திரும்ப அந்த காரியத்தை செய்வது You have to come back and do it. விடாமுயற்சி. That is perseverance. எந்த இடத்துல மீனை கிடைக்கலையோ The very place that he did not find any fish, அதே இடத்துல ஆண்டவர் வலையை போட சொன்னார். God commanded him to throw the net again. வித்தியாசம். But there was a difference. Praise God. ஆண்டவர் சொல்றார், God says, நீ செய், you do it. நீ இப்ப செய். Do it now. ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று Receive the mercy of God விசுவாசத்தோடு with faith, புது மனுஷனாய், as a new being, புது சிருஷ்டியாய், as a new creation. ஆண்டவருடைய உதவியோடு கூட ஒரு காரியத்தை நம்ம செய்வோம் என்றால் If you would do it with the help of God, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do great deeds. பிரமிக்கத்தக்க காரியங்களை That செய்வார். would be astounding thing. அதே படகுதான், The same boat, அதே வலைதான், the same net, அதே கடற்கரை தான், and the same seashore, அதே காலம்தான். at the same time. ஆண்டவர் பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்தார். God did astounding wonders. அப்படியே பேதுரு அவருடைய பாதத்தில் விழுந்தார். And Peter fell at the feet of Jesus. இதற்கு நான் ஏமாத்திரம், He says, who am I for this? இதற்கு நான் ஏமாத்திரம். Who am I for this? வேதத்துல எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. Every person in the Bible said the same. ஃபெயிலியரான பேதுருவை திரும்ப ஆண்டவர் கொண்டுட்டு வந்தார். God made Peter, who was in a மூன்று முறை failure, stand once மறுதலிச்சு again. அப்படியே ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்ச போது, When he denied the Lord 3 times and wanted to leave the ministry, ஊழியத்தை விட்டு சென்ற போது when he went away, ஆண்டவர் திரும்ப அவனை சந்திச்சார். God met him again. வா, உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய். And God said, come, I will do great things. பெரிய காரியங்களை செய்தார். I will do great wonders. இந்த மாதத்துல பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம். To this month, let's expect great deeds. யோபு சொல்ற மாதிரி Great wonders. அற்புதமான காரியங்களை செய்கிறவர். Just as Job declares, you are the God who does great deeds. நான் ஆராதிக்கிற தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். You are the God who do great deeds. ஆண்டவர் எதிர்பார்க்கிறவருடைய வாழ்க்கையில தான் செய்வார். God will do to the people who have expectation. யார் எதிர்பார்க்கறாங்களோ, Who's expecting? யார் அவரை Who விசுவாசிக்கிறாங்களோ, has faith? யார் மனம் திரும்பி திரும்ப வந்து ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று Who has சொல்கிறார்களோ, a heart of repentance, who says and comes back? தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக் கொள்கிறார்களோ, Those who ever find mercy and grace, அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை the செய்வார். Lord will do great things. அதிசயமான காரியங்களை The செய்வார். Lord will do wonders. வேற எந்த தேசங்களிலும் செய்யாத காரியங்களை The செய்வார். things that no other nation has seen. அவைகளை உன்னோடு இருக்கிற எல்லாருடைய கண்களும் காணும். And every person among you will see it. மோசேயினுடைய வாழ்க்கையில செய்தத ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. The people
with Moses saw what God had done in Moses' life. நம்முடைய வாழ்விலும் செய்வதை நம்மோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். And the people among us will also see what God is doing in your life. புறஜாதிகளா அத பத்தி பேசுவாங்க. The heathens will speak about it. அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்ப்போம். Expect such great things. அப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசிப்போம். Let us believe in such things. மோசே திரும்ப தேவனை விசுவாசித்தார். Moses once again believed God. பாவ மன்னிப்பை பெற்றார். And he received the forgiveness of மனம் திரும்பினார். and he repented. தேவனுடைய இரக்கத்தை பெற்றார். And he received the grace of God. மீண்டும் முயற்சி பண்ணார். And again he tried. அதே மீண்டும் முயற்சி பண்ணு. He attempted again. மீண்டும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. You have to keep attempting and attempting again கர்த்தர் and பெரிய again. காரியங்களை செய்கிற வரைக்கும். Till God does great things. அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். Let us all raise to our feet. ஒரு மாதத்தை நாம் ஆரம்பிக்கும் போது As we begin a new month. ஒருவேளை இந்த வருஷத்துல கடந்த 9 மாதங்கள் ஃபெயிலியர்ல இருந்திருக்கலாம். You may be saying, for the past 9 months I have been through failure. 9 மாதங்கள் பலவிதமான தோல்விகளை நம்ம சந்தித்து வந்திருக்கலாம். I've been living a life of defeat all through these 9 months. இந்த காலை வேளையிலும் ஒருவேளை தோல்வியின் மத்தியில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். Even if you are standing in the midst of failure. இந்த ஆராதனையில பங்கு பெற்று கொண்டிருக்கலாம். And you are participating in this service. ஆனா யோபு சொன்ன மாதிரி Just as Job says, அவர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் he will do wonders beyond number. அதிசயமான காரியங்களை செய்கிறவர். And he is the God who does wonders. நான் வந்து நிற்கிற இடம் சாதாரணமான இடம் இல்ல. The place that we are standing is not an ordinary place. நான் வந்து நிற்கிற இடம் தேவனுடைய பிரசன்னம். We are standing in the presence of God. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். We are standing in the presence of the God who created the heaven and earth. அவருக்கு முன்பாக நான் வந்து பணிந்து குனிந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். We come and bow down and worship the Lord. அவ்வளோ பெரிய தேவாதி தேவனை நான் விசுவாசிக்கிறேன். We are believe in such a great God. அவருடைய வார்த்தையை நான் We விசுவாசிக்கிறேன். believe in his word. என் வாழ்வில் செய்வார். Let him do it in my life. 9 மாதங்கள் நான் எப்படியோ வாழ்ந்து வந்திருந்தனாலும் Even though I might have missed. இந்த 10வது மாதத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. But in this 10th month I have hope. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. I still have hope this month. அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். His deeds are mighty. அவருடைய செயல்கள் அற்புதமானவைகள். His deeds are wonderful. அதை எனக்கு செய்வார். And he will do it for me. அதை இன்று செய்வார். And he will do it today. அதை நான் விசுவாசிக்கிறேன். And I believe in it. நான் மோசேக்கு சொன்னது மாத்திரமல்ல. He has not only spoken to Moses. இந்த வார்த்தை நமக்கும் சொன்ன But வார்த்தை. this word belongs to us. இது நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. This is written for us too. இது நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And it is given in our hands. இது நமக்காக ஜீவனுள்ள வார்த்தையா இன்றைக்கும் இருக்கிறது. This is alive even today. நம்ம விசுவாசிப்போம். So let's believe in it. அவர் பெரிய காரியங்களை That செய்கிறவர். God will do great things. எண்ணி முடியாத அதிசயங்களை He செய்கிறவர். will do things beyond finding out. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் But the things that we have to do விசுவாசிப்போம். is to believe. முதல்ல விசுவாசம். First is to believe. இரண்டாவது மனம் திரும்புதல். And second is to repent. ஆண்டவரே உமக்கு பிரியமானவனாய் என்னை மாற்றும். Lord, make me worthy of you. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்னை கழுவும். Lord, wash me with your precious என்னை blood. சுத்திகரியும் ஆண்டவரே. Sanctify me, Lord. உம்முடைய அற்புதமான காரியத்துக்கு என்னை தகுதி உள்ளவனா மாற்றும். Make me worthy to receive your marvelous wonders. மோசேக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி Before God could give Moses this கர்த்தர் அவனை promise, தகுதிப்படுத்துகிறார். God qualified him. கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். God strengthened him. மோசே நான் இரக்கமுள்ளவர். He said, Moses, I am நான் merciful. கிருபை உள்ளவர். I am gracious. நான் நீடிய பொறுமை உள்ளவர். I am long suffering. பிரேசன நீ மனம் திரும்பு. So you repent. உன்னுடைய மீறுதலை அறிக்கை செய். Yet receive the pardon of your iniquity. மனம் திரும்பினார். He repented. தேவனுடைய இரக்கத்தை பெற்றார். He received God's mercy. மீண்டும் மலை மேல ஏறினார். And again he climbed the mountain. எதுல ஃபெயிலியர் ஆனமோ The very thing that made you fail. எதை செய்து முடியாது நம்ம வெட்கப்பட்டு போனோமோ The very reason that you were put to shame. அதை மீண்டும் நம்ம செய்ய You ஆரம்பிப்போம். have to do it again. கர்த்தருடைய பலத்தினால் செய்வோம். You should do it with the strength of கர்த்தர் the Lord. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். God will do everything on my side. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து The முடிக்கிறவர். Lord will do everything for me. ஆண்டவரே இந்த 10வது மாதத்துல Lord, in this 10th month, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தில் in my future, ஆண்டவரே என் பின் சந்ததிகளுக்கும் எனக்கும் for my generation நீ and the பெரிய காரியங்களை generations to செய்வீர். come, you have promised to do அற்புதமான great things. காரியங்களை செய்வீர் You have என்பதை நான் promised, விசுவாசிக்கிறேன். and I believe that you are the God who என்னோடு does கூட great இருக்கிற wonders. ஜனங்கள் காண்பார்கள். Let the people around me see. எல்லா ஜனங்களும் அந்த கிரியைகளை பத்தி பேசுவாங்க. Let them speak about your mighty ஆண்டவரே deeds. இந்த ஊர்ல அது ஒரு பேச்சு பொருளா இருக்கும். Let it become a
எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் பேசக்கூடிய ஒரு காரியமா Let இருக்கும். it be a thing that they speak about. அப்படிப்பட்ட காரியங்களை வாக்கு பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for promising. நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடியினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you because you never fail in your ரொம்ப promise. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா. Praise and thank you, Lord. ஹalleluya ஹalleluya. அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாவோம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஒரு விசை ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அற்புதமான காரியத்துக்கு உகந்த பாத்திரமாய் என்னை மாற்றுங்க. ஹalleluya ஹalleluya. என்னை திரும்ப எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஹalleluya. நன்றியப்பா, நீர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபையுள்ளவர். இந்த காலை வேளை நம்முடைய இரக்கத்தை ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய அன்பினால் என்னுடைய உள்ள நிரம்பட்டும்.